இன்னும் 1 லட்சம், அது 10 சென்ட்ல 10 சென்ட்ல 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ஒரு நல்ல வருமானம் தான். இது எத்தனை மாதங்கள் கரெக்டா அறுவடைக்கு எடுக்காகும்? விவசாயத்துல பெருசா இன்கம் மற்ற விவசாயங்கள்ல இல்ல. ஓகே. அதனால இந்த மாதிரி ஒரு விவசாயத்தை சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இந்த ஒரு 10 சென்ட்ல வந்து இப்போ தோராயமா ஒரு 1000 பேக் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பேக்குமே கட் பண்ணி பார்த்துட்டீங்க, எவ்வளோ வந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா? அப்போ வந்து எனக்கு ஒரு 1.5 கிலோ வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த 1000 பேக்லயும் தோராயமா இதோட அறுவடை டைம்ல எவ்வளவு கிலோ எடுக்கிற வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு வருமானம்? 2 to 2.5 கிலோ வருங்கிறது என்னோட மதிப்பு. சரி, சரிங்கண்ணா. அதை வந்து அக்ரிமெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு வரைக்கும் நாங்க குவாலிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த ரேஞ்சில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. இப்போ தோராயமா இப்போ எவ்வளவு வருமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா பாத்துக்குங்க. இதுக்கு ஒரு ஃபில் பண்றது, மண்ணு ஃபில் பண்றது இதெல்லாம் சேர்த்து ஒரு 160 வந்துச்சு. ஓகே. எக்ஸ்ட்ரா ஒரு 150 கிடைக்கலாம். ஓகே. அல்லது ஒரு 2 லட்ச ரூபாய் கிடைக்கலாம் ஒரு பேக்கு சொல்றீங்க. டோட்டலா ஒரு பேக். ஓகே, ஓகே, ஓகே. மொத்தமா செலவுங்கிறது ஒரு 150 ரூபா வந்துருக்குங்கிறீங்களா? ஆமா. நிறைய விவசாயிகள் வந்து இதை பண்ணலாமான்னு ஒரு தயக்கத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன் கொடுக்குறீங்க? நீங்க ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து போட்டிருப்பீங்க, ஏதாவது அந்த கம்பெனி ஆரம்பிச்ச நேரத்திலேயே வந்து ஒரு நம்பிக்கையோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சென்ட்னா ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட நீங்க சொல்ல போனா 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எந்த தைரியத்துல ஆரம்பிச்சீங்க? அதே மாதிரி இப்போ விவசாயிகளுக்கு என்ன விஷயத்த சொல்ல வரீங்க? ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. அதாவது பெரிய லெவல்ல பண்ணி கம்மியான வருமானம் எடுக்கிறதுக்கு இது சின்ன லெவல்ல பண்ணி கொஞ்சம் வருமானம் கூட எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் கான்செப்ட் தான். அவ்வளவுதான். சரி, சரி. ஆனா மண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஆமா, கண்டிப்பா மண்ணு, தரமான மண்ணு இருக்கணும். ஓகே, ஓகே. அதாவது நம்ம கிட்டே தரமான மண்ணு இருந்தா அதை யூஸ் பண்ணலாம். இல்ல வெளியில மண்ணு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு 10 ரூபாய் காஸ்ட் வைஸ் போடும்.